கண்மலை. ரெண்டாவது அது ரட்சிப்பின் கண்மலை. சொல்லுங்க, அவர் என்னை ரட்சிக்கிறபடியினாலே, அல்லது நான் தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ரட்சிப்பை கொடுக்க அல்லது விடுதலையை கொடுக்க எனக்கு எந்த கண்மலையா அவர் இருக்கிறார். சங்கீதம் 89:26 நீங்க வீட்டுல போய் வாசுங்க. சங்கீதம் 89:26 அவர் எந்த கண்மலை? ரட்சிப்பின் கண்மலை. அடுத்த வசனத்தை வாசிமா. உபாகமம் 32:18 என்னை ஜெனிப்பித்த கண்மலை. வாசிங்க 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை, ஜெனிப்பித்த கண்மலை, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நல்லா விளக்கமா. உன்னை பெற்ற சொல்லுவாமா, உன்னை பெற்ற சொல்லுங்க. உன்னை பெற்ற தேவனை நீ என்ன பண்ணிட்ட? மறந்த. உன்னை ஜெனிப்பித்த என்னது? ஜெனிப்பித்த என்னது? உயிர் கொடுத்தது. ஆமா, ஜெனிப்பித்தனா உன்னை பெற்றெடுத்ததுன்னு அர்த்தம். பெற்றெடுத்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மளை என்ன பண்ணாராமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மளை என்ன பண்ணாராமா? பெற்றெடுத்தார். அதாவது நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்துக்குள்ள இருந்தோம். நம்ம எப்படி இருந்தோமாமா? பாவத்துக்குள்ள இருந்தோம், சாபத்துக்குள்ள இருந்தோம். அதாவது எசேக்கியேல் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? நீ ரத்தக்கரையாய் நீ என்ன செஞ்ச? நீ கடந்த. நான் உன் பக்கத்துல வந்து உன்னுடைய ரத்தக்கரையெல்லாம் நீக்கி உன் மேல வஸ்திரத்தை போட்டு உனக்கு அலங்கரிப்பை கொடுத்து என்னுடைய பிள்ளையாய் நான் உன்னை என்ன செஞ்சேன்? ஏற்றுக்கொண்ட. இதை எதுக்கு சொல்றாருன்னா எருசலேமை குறித்து சொல்வார். அதே போலதான் சொல்லுங்க, நான் பாவத்துக்குள்ள கடந்த, சாபத்துக்குள்ள கடந்த, மீறுதலுக்குள்ள கடந்த, பிசாசின் பிடிக்குள்ள கடந்த, ஆமா சாத்தானினாலே கசக்கப்பட்டு பிழியப்பட்டு ரத்தமும் எப்படியாமா ஆமா ரத்த கரையா என்ன செஞ்ச? பாவத்தின் கரைக்குள்ள ரத்த கரையா கடந்த. ஆனா இயேசு கிறிஸ்து என்னை பெற்றெடுக்கிறதுக்காக சிலுவையிலே 5480 காயங்கள் பட்டு அவர் என்ன செஞ்சார்? சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் அவர் என்ன செஞ்சார்? எனக்காகவே சிந்தி மறுபடியும் எனக்குள்ள அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவருடைய சாயலா என்னை சிலுவையிலே மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? என்னை பெற்றெடுத்தார். அதுதான் ஜெனிப்பித்த கண்.